ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன, அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு கீழே என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்குது, அது வந்து எப்படி யூஸ் ஆகுது, நம்ம வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஒரு பிகினராக வரீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் வரீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை வந்து முழுசாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேத்துக்கு ரொம்ப நாளாயும் இந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு கிளியராக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மல்டிபிள் மார்க்கெட்ஸை சேர்த்து மொத்தமாக சொல்கிறது தான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய மார்க்கெட் இருக்குது. பொதுவாக நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த பேரை சொல்கிறோம். இந்த பேரை சொல்கிறது வந்து இந்த எல்லா மார்க்கெட்டையும் தான் குறிக்கிறது, தனிப்பட்ட மார்க்கெட்டை குறிக்கிறது இல்லை. இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு கீழே என்னென்னலாம் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மணி மார்க்கெட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மார்க்கெட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு மார்க்கெட். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட். அதுக்கடுத்து அஞ்சாவது நமக்கு ஃபோரெக்ஸ் மார்க்கெட் வருது. ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த 5 டைப் ஆஃப் பிக்கஸ்ட் மார்க்கெட்டை தான் நம்ம வந்து டோட்டலாக நம்ம கம்பைன் பண்ணி ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து இது என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, இந்த ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு உண்டான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போது மணி மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் மார்க்கெட். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய லோன் போய் வாங்குறீங்க, ஒரு பேங்க்கில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் லோன் வாங்குறீங்க, அதுக்கு டெனர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்குது. ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னா 20 வருஷம் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் லோன் மார்க்கெட். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சடனாக 1 கோடி தேவைப்படுது. நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, சடனாக 1 கோடி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேங்க்கில் போய் ஓவர் டிராஃப்ட் அந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மில் 1 மந்தில் கொடுக்குற மாதிரி, இல்லை ஒரு 6 மந்தில் கொடுக்குற மாதிரி. இப்போ ஈவன் நீங்கள் கிரெடிட் கார்டே கூட எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் ஒரே மாதத்தில் கூட நீங்கள் வாங்கிட்டு கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை வந்து ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 1 மந்த் to 3 மந்த்ஸு, 6 மந்த் லோனு, 1 இயர் லோனு, இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மணி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை இந்த லோன் வாங்குகிற இந்த நேச்சர், இந்த மணி மார்க்கெட் நேச்சர் எப்படி இருக்குன்னா, வித்தின் 1 இயருக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த லோனை வந்து கட்டி முடிச்சிடுவீங்க. சொல்லப்போனால் 1 மாதத்துக்கு வாங்கிட்டு 30 நாள் கழித்து லோன் திருப்பி கொடுக்குற மாதிரி, அந்த 30 நாளைக்கு உண்டான வட்டி கொடுக்குற மாதிரி கூட லோன் இருக்குது. இதே மாதிரி 3 மந்த்ஸு, 6 மந்த்து, 1 இயருக்குள்ளே இருக்குது. ஆனால் என்னென்னா மணி மார்க்கெட்டில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கு பாண்டு மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வித்தின் 1 இயர். அதாவது வந்து இந்த மணி மார்க்கெட்டுடைய அதிகபட்ச லோன் டெனரே வந்து 1 இயர் தான். வித்தின் 1 இயருக்குள்ளே வாங்கி கட்டக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான், அந்த மாதிரியான கடன் மட்டும்தான் மணி மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. இதோடைய மேஜர் பார்ட்டிசிபேட் யார் இந்த மாதிரியான கடன்கள்லாம் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தான். நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த கேபெக்ஸ், அந்த ஒரு மாதம் ஒரு அமௌண்ட் தள்ளி போயிடுச்சு, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சடனாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான அந்த டைம்லலாம் இந்த மணி மார்க்கெட்டில் தான் வந்து வாங்குவாங்க. இந்த மணி மார்க்கெட்டில் பாண்டு மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மணி மார்க்கெட்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ வந்து ஈவன் நம்மள மாதிரியான பீப்புள்ஸ் கூட போய் கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுக்கலாம். ஏன்னா அந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக கடன் கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஆனால் வந்து கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லோனுடைய கேரண்டி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து ஹைலி லிக்விட் மார்க்கெட். அதாவது வந்து பல ஆயிரம் கோடி ஈஸியாக வந்து மணியை மாற்றக்கூடிய மார்க்கெட். அதாவது பல ஆயிரம் கோடி புழங்கக்கூடிய மார்க்கெட். ஏன்னா அத்தனை 1000 கோடி லோனும் வந்து இந்த மணி மார்க்கெட்டில் வரும். ஏன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட். அதே மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட்ஸ், கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ் தான் வந்து இதை மேஜராக யூஸ் பண்ணுவாங்க ஷார்ட் டேர்ம் ஃபண்டுக்காக. ஸோ அதனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி லிக்விடாக இருக்கக்கூடிய மார்க்கெட். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு மார்க்கெட். சரி, இப்போ பாண்டு மார்க்கெட்டுக்கு மணி மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மெயின் வித்தியாசம் வந்து லாங் டேர்ம் பாண்ட் மார்க்கெட். இப்போ மணி மார்க்கெட்டில் ஒரு லிமிடெட் கம்பெனிஸ், லிமிடெட் கவர்மெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. பாண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்டும் இருக்குது, கார்ப்பரேட் பாண்டும் இருக்குது. அதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பாண்ட்ஸு மெச்சூரிட்டி பீரியடை வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 இயர், அதாவது வந்து 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் இருக்குது பாண்டு மார்க்கெட்டில். அதாவது 30 வருஷம் நீங்கள் ஒரு லோன் வந்து அங்கே வாங்குறாங்க அப்படின்னா 30 வருஷம் கழித்து திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான லோன் டைப் ஆஃப் லோன் கூட இருக்குது. நீங்கள் அந்த பாண்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் மோஸ்ட்லி 30 வருஷம் கொடுக்குறது வந்து கவர்மெண்ட்டோடைய பேக்கப், ட்ரெஷரி பாண்டு, இந்த மாதிரி இது தான் 30 வருஷம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பரவலாக நிறைய இடத்துல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த பாண்டு மார்க்கெட் தான். ஸோ இதைத்தான் வந்து நம்ம பாண்டு மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி நம்ம பாண்டு மார்க்கெட் ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே இந்த டைப் ஆஃப் மார்க்கெட் தான். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது கமாடிட்டி மார்க்கெட். இப்போ இந்த கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா,
பையிங் செல்லிங் வந்து பிசிக்கல் ப்ராடக்ட், அதாவது வந்து நம்ம கம்பெனி இல்லாமல், கடன் இல்லாமல், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்லாம் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி விற்கக்கூடிய இடம் தான் கமாடிட்டி மார்க்கெட்டு. இதில் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் தான் ட்ரேட் ஆகும். இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து அக்ரி கமாடிட்டிஸ், அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு, நம்ம விளைய வச்சு எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அக்ரி கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா நான் அக்ரி கமாடிட்டிஸ். இது வந்து நம்ம விளையவெல்லாம் வைக்க முடியாது, நிலத்துலேருந்து தோண்டி எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்போ அக்ரி கமாடிட்டியில் பார்த்திங்கன்னா காட்டனு, வீட்டு, காஃபி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அக்ரியில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் மேஜராக வந்து இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கனாலே காட்டன் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியல். அப்போது இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் வந்து ரொம்ப பல்க் குவான்டிட்டியில் thousands ஆஃப் டன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க டெய்லியும். அந்த மாதிரியான ட்ரேடிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரி பேஸ்டு கமாடிட்டிஸ் எல்லாமே அக்ரி கமாடிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ், நான் அக்ரி கமாடிட்டிஸில் வந்து மெட்டல்ஸ், இப்போ வந்து அயானு, ஸ்டீலு, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சில்வரு, அலுமினியம், இந்த மாதிரியான ப்ராடக்ட், கோல்டு ஒன் டைப் ஆஃப் மெட்டல் தான். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் வந்து நான் அக்ரி கமாடிட்டிஸ். இதில் ஆயிலும் வந்து நான் அக்ரி கமாடிட்டிஸ் தான், ஏன்னா ஆயிலும் நம்ம நிலத்துக்கடியிலேருந்து கிடைக்கிது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ், இதுவும் வந்து நிலத்துக்கடியிலேருந்து கிடைக்கிது. இதெல்லாம் வந்து நான் அக்ரி கமாடிட்டிஸ், நம்ம வந்து விளைய வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான கமாடிட்டிஸ் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னால ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு பொருளை வந்து பை பண்ணி செல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம சிம்பிளாக சொல்லியிருந்தோம் இப்போது. ஆனால் இது ஆக்சுவலாக இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அடுத்த மாதம் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை இன்றைக்கே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி வைக்கிறது தான் கமாடிட்டி மார்க்கெட்டுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் வந்து அதோடைய பர்பஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கோல்டு நகை தயாரித்து விற்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கீங்க, ஒரு ஜுவல்லரி கம்பெனியாக இருக்கீங்க அப்படின்னா, அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு ஒரு கிலோ தேவைப்படுது நகை தயாரிக்கிறதுக்கு, ஏன்னா டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து விலையும் வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. அப்போ வந்து நமக்கு வந்து கோல்டு வந்து அடுத்த மாதங்கும் போது ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிடும். அப்போ நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம். அப்போது முன்னாடியே வாங்குறதுனாலும் இப்போ அடுத்த மாதம் தான் தேவைப்படுது, ஓகேங்களா, ஃப்யூச்சரில் தேவைப்படுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ வாங்கும்போது உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை, ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் முன்னாடியே அதை வாங்கி வச்சு அதை வந்து அந்த பர்டிகுலர் டேட், எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல எக்ஸ்பைரி டேட் ஆர் சம்திங், அந்த ஃபிசிக்கல் அந்த கான்ட்ராக்டோடைய எக்ஸ்பைரி டேட்டில் நீங்கள் ஃபிசிக்கல் டெலிவரி எடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ஒரு சிலதில் இருக்கும், ஒரு சிலதில் இருக்காது. இந்த ஃபியூச்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே மந்த்லி கான்ட்ராக்ட் தான். இப்போ நீங்கள் கோல்டு போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, கோல்டு, சில்வர், ஆயில், இது எல்லாமே செப்டம்பர் ஆயில் கான்ட்ராக்டு, செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ், இதெல்லாம் தான் இப்படி தான் ஓடிட்டுருக்கும், ஓகேங்களா. கோல்டு செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ், கோல்டு மினி, ஆயில் மினி, இந்த மாதிரி இதில் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ சொன்னேன். இப்போ இது எல்லாமே மந்த்லி கான்ட்ராக்டில் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம். இதில் ஃபிசிக்கல் டெலிவரின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபிசிக்கல் டெலிவரிங்கிறது இப்போது நான் வந்து நான் ஸ்டீல் தயாரிக்கிற கம்பெனினா இன்றைக்கி போய் நான் அடுத்த மாதத்துக்கான ப்ரைஸை வந்து லாக் பண்ணி எனக்கு இத்தனை டன்னு ஸ்டீல் வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் போய் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு, ஏன்னா அடுத்த மாதம் விலை ஏறிடலாம், இறங்கினா நமக்கு லாபம் தான், ஆனால் ஏறிச்சுன்னா நமக்கு பிரச்சனை. அதனால் அந்த ரிஸ்க்கை முன்னாடியே நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அந்த ஸ்டீலை வந்து எனக்கு இத்தனை டன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கான்ட்ராக்டை லாக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதத்துடைய அந்த கான்ட்ராக்ட் முடிகிற அந்த டைமில் ஃபிசிக்கலாக டெலிவரி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் டெலிவரினா. நம்ம அந்த ஸ்டீலை வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் நம்மளுடைய கம்பெனிஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெலிவரின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் என்னென்னா நம்ம ட்ரேடராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் டெலிவரி, அதாவது வந்து அந்த ஸ்டீல் நமக்கு தேவைப்படாது, அதனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு அடுத்த மாதம் அந்த கான்ட்ராக்ட் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து சேல் பண்ணிடுவோம். அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே நம்ம வந்து அதே மார்க்கெட்லேயே நம்ம வந்து அடுத்த பையருக்கு சேல் பண்ணிடுவோம். இதுதான் கேஷ் டெலிவரி. இதான் மோஸ்ட்லி நீங்கள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடைய ரீசன் வந்து இதுதான். இது வந்து கமாடிட்டிக்கு பண்ணுறோம். இதே சேம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்குக்கோ இல்லை ஒரு இண்டைசஸ்னால் இந்த மல்டிபிள் ஸ்டாக்கு சேர்த்து ஒரு டோட்டலாக ஒரு கம்பைன் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒரு குறியீட்டு எண்ணு தான் இண்டெக்ஸ். இப்போ நிஃப்டி 50னா கிட்டத்தட்ட 50 கம்பெனி சேர்ந்தது தான் நிஃப்டி 50. இப்போ இதுக்கே வந்து நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் நீங்கள் வாங்கலாம். அது நார்மலாக நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும். டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்க முடியாது, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை தான் நீங்கள் வாங்குவீங்க. இப்போது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி தெரிஞ்சது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது
நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க உடனேயே நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு ஞாபகம் வரணும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா, பையிங் அண்ட் செல்லிங்க ஓனர்ஷிப் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஓனர்ஷிப்பை வாங்குறீங்க. அந்த கம்பெனிங்கிறது என்ன, அசட்டு லைபிலிட்டி. இப்போது அசட் அப்படிங்கிறது என்ன, அந்த கம்பெனியில் இருக்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள், கையால் தொடக்கூடிய பொருள், அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற கேஷு, இது எல்லாமே வந்து அசட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம இன்னும் அந்த கம்பெனி மூலமாக சப்ளையர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, லோன் வாங்கியிருந்தோன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, இதெல்லாம் லைபிலிட்டி. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மணி அவங்களுக்கு தான் சொந்தம். அப்போ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டின்னு சொல்லுவோம். இது ரெண்டு சேர்ந்தது தான் வந்து ஈக்விட்டி, விச் மீன்ஸ் கம்பெனியுடைய டோட்டல் ஈக்விட்டி அப்படிங்கிறது ரெண்டு சேர்ந்தது தான். அப்போது ஒரு கம்பெனி நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை கடன் ப்ளஸ் வந்து அதோடைய அசட்டு, லாபம், நஷ்டம் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வாங்குறீங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் அதை வாங்குறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிடெண்ட். அதாவது வந்து லாபத்தில் பங்கு. இந்த கம்பெனி இந்த டோட்டல் அசட்டை நீங்கள் வாங்கும்போது இந்த அசட்டை வச்சு தானே சம்பாதிக்கிறாங்க, இந்த கம்பெனி தானே சம்பாதிக்குது. அப்போது இந்த கம்பெனி எவ்வளோ சம்பாதிக்குதோ அதை வருஷத்தில் ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்குண்டான பர்சன்டேஜை உங்களுக்கு பிரித்து அந்த லாபத்துலேயும் பங்கு கொடுக்குறதா டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து லாபத்தில் பங்கு கொடுக்குறதா டிவிடெண்ட். இப்போது அப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அசட் வந்து க்ரோத் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி 100 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து ஒன்று அந்த கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க, புதுசாக பிளான்ட்டு மிஷினரிஸ் எல்லாம் வாங்குவாங்க, இல்லை இடம் வாங்குவாங்க, பில்டிங் கட்டுவாங்க, க்ரோத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது ஒருவேளை அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும், க்ரோத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னாலும் அந்த 100 கோடி அந்த கம்பெனியுடைய அக்கௌண்ட்டில் தான் இருக்க போகுது. அப்போது அதையும் சேர்த்து தானே அசட்டு. அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதோடைய க்ரோத்தாக அந்த கம்பெனி லாபம் சம்பாதிக்க இந்த அசட் வந்து பெருசாகிட்டே இருக்கும். இந்த டோட்டல் அசட் மீன்ஸ் இந்த டோட்டல் கம்பெனி மீன்ஸ் ஈக்விட்டி. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது இப்போ இந்த ப்ரீவியஸாக இந்த ரெண்டு கான்செப்டை வந்து டிவிடெண்ட் அண்ட் அசட் க்ரோத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு தெரியுது ஷார்ட் டேர்மில் இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது பிகாஸ் ஆஃப் திஸ் அண்ட் திஸ், இந்த மாதிரி மெத்தடில் நான் இது அனலைஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டைப்பில் நம்ம ஒரு அசட்டை கம்பெனி ஓனர்ஷிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, ஆனாலும் நம்ம ஷார்ட் டேர்மில் நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த கம்பெனியுடைய ஓனர்ஷிப் வாங்குறதில்ல. அந்த ஓனர்ஷிப் வாங்குறது மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் கெயின் வந்து நம்ம வேறு விதமாக அனலைஸ் பண்ணியும், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனலைசிஸ் இருக்குது. அப்போது அது மூலமாக நம்ம பண்ணி அந்த ப்ரைஸ் கெயினை நம்ம எடுக்கிறதுக்கு பேர் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் இருக்கிற வித்தியாசமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இப்போது ஒரு 6 மாதம் நான் ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸை நான் வாங்கிட்டு 6 மாதம் கழித்து நான் விற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் இந்த விற்றதுக்கும் உண்டான காரணங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அது ட்ரேடிங்காக இன்வெஸ்டிங்கான்னு சொல்ல முடியும். ஸோ பொதுவாகவே வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 6 மாதங்கிறது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா, 1 வருஷங்கிறது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா, அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே சிக்கிறோம். இந்த விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும் நீங்கள். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் இந்த மாதிரி இந்த ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு அதை தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் இதுதான். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வருது. இந்த ஸ்டாக்லேயும் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னாலே ஈஸியாக நான் சொல்லிட்டேன், ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். அப்போது ஃப்யூச்சரில் இருக்கிற ப்ரைஸ் ரிஸ்க் அப்படின்னா, இப்போ ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் வந்து 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்குடைய ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டை நீங்கள் வாங்குறது மூலமாக இந்த ரிலையன்ஸ் வந்து ஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரிலையன்ஸுங்கிற கம்பெனி நீங்கள் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1% 2% ரிலையன்ஸ் ட்ராப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு 10%னா எவ்வளோ, 10 லட்சம். அதே மாதிரி 1% அப்படின்னா 1 லட்சம். ஸோ 2% 3% ரிலையன்ஸ் ஷேர் ஃபால் ஆச்சுன்னா கூட 3 லட்சம் 4 லட்சம், உங்களுக்கு 3% ஃபால் ஆச்சுன்னா 3 லட்சம் லாஸ் ஆகும். லாஸ் மீன்ஸ் நீங்கள் விற்றா தான் லாஸ், அந்த இடத்துல புக் பண்ணால் தான் லாஸ். ஆனால் இருந்தாலும் அந்த வேல்யூ லாஸ் உங்களுக்கு காமிக்கும். அதாவது 3% அந்த ப்ரைஸ் கம்மியானதுனால காமிக்கும். இப்போ ஒருவேளை வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகிடும், ஒரு 5 to 10% கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் போய் அதில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறது மூலமாக மார்க்கெட் கீழே விழுகுது, அதாவது வந்து ரிலையன்ஸ் வந்து கீழே விழுகுது அப்படின்னா இந்த புட் ஆப்ஷனுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்ல போனால் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி. இதை பற்றின ஏகப்பட்ட வீடியோஸ் ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய 1 hour 2 hours கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா
ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றினா ஏகப்பட்ட வீடியோஸ் நான் வந்து பேசிக்லேருந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரியான டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் கீழே இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த 2 மார்க்கெட்டை நம்ம யூஸ் பண்ணி மெயினாக ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுங்கிறது இன்சூரன்ஸ் மார்க்கெட் மாதிரி. ஸோ இந்த இன்சூரன்ஸ் போடுறது மூலமாக நம்மளுடைய ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுற அந்த மார்க்கெட் தான் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதும் வந்து இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அதில் நீங்கள் கை வச்சிட்டிங்கனாலே அது வந்து ட்ரேடிங் தான். ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, கான்ட்ராக்ட் பீரியடு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அப்போ அந்த பீரியட் வரைக்கும் தான் நீங்கள் ஹோல்டு பண்ண முடியும். ஆனால் இண்டிவிஜுவலாக ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் ஹோல்டு பண்ணிக்கலாம். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எந்த வேல்யூ லாஸும் ஆகாது. விச் மீன்ஸ் வேல்யூ லாஸ் ஆகாதுன்னா நீங்கள் அந்த கம்பெனியுடைய க்ரோ இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் க்ரோத் ஆகும். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஈக்குவல் டு கம்பெனி தான். நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸால் டிவைட் பண்ணுற கம்பெனியுடைய டோட்டல் அசட்டை, ஓகேங்களா. ஆனால் ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது அந்த கம்பெனியுடைய ஒரு சின்ன பீஸ், ஓகேங்களா. அப்போ இந்த கம்பெனி வளர வளர அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அது வந்து இன்வெஸ்டிங். ஆனால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லேயும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அந்த கான்செப்ட்டுக்கு பேர் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் கண்ணை மூடிட்டு. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து ட்ரேடிங்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்காமையே நீங்கள் டைரெக்டாக போய் அதில் ட்ரேட் பண்ணும்போது, அதாவது ஒரு காரு வாங்காமையே பக்கத்து வீட்டுக்காரங்க காருக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்க. அப்போது அந்த மாதிரி கான்செப்ட், அந்த இன்சூரன்ஸோடைய ப்ரீமியம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறது மூலமாக நம்மளுடைய ப்ரைஸ் கெயின் எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான மார்க்கெட் வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட். இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லுவோம், கரன்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரன்சி மார்க்கெட்டில் வந்து ஒரு நாட்டுடைய கரன்சி இன்னொரு நாட்டுடைய கரன்சியாக நம்ம ட்ரேட் பண்ணாமல் அந்த நாட்டில் எந்த ஒரு குண்டூசியோடு வாங்க முடியாது. இப்போ இந்த தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கரன்சி இருக்குது, ஓகேங்களா. அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ண கரன்சி இருக்குது. இந்தியாவில் இந்தியன் ருப்பீஸ்ன்னு சொல்லுவோம், யூஎஸில் யூஎஸ் டாலர், அதே மாதிரி இப்போது ஜப்பானில் வந்து ஜப்பான் என் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதெல்லாம் கரன்சியோடைய நேம். இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கிடையிலையும் பலாயிரம் கோடி பில்லியன் டாலர்ஸ் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஏகப்பட்ட கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது அதே மாதிரி பீப்புள்ஸும் ட்ராவல் பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ இந்த ஒரு நாட்டுடைய கரன்சியை இன்னொரு நாட்டுடைய கரன்சியாக மாற்றக்கூடிய தேவை வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. அப்போது அதனால வந்து உருவாகக்கூடிய மார்க்கெட் தான் வந்து இந்த கரன்சி மார்க்கெட். இதை மேஜராக யார் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து யூஎஸ் கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு $10 பில்லியன் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ்க்கு, இப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட இந்தியன் ருப்பீஸாக தான் கொடுத்தாகணும். அப்போது யூஎஸ் டாலரை நம்மக்கிட்ட கொடுத்து இந்தியன் ருப்பீஸாக வாங்கிட்டு தான் நம்மக்கிட்ட பே பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க வேறு எங்கே இந்தியன் ருப்பீஸ் இருக்குதோ அதை வந்து ட்ரேட் பண்ணணும், மாற்றி தான் அந்த இந்தியன் ருப்பீஸாக வந்து சேஞ்ச் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து கொடுத்து நம்மக்கிட்ட பொருள் வாங்க முடியும். அப்போது இந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அதனால தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை தான் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்னு சொல்கிறோம். இப்போ சிம்பிளாக வந்து இதில் எப்படி ட்ரேட் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ருப்பீஸ் வந்து $84 கொடுத்து நீங்கள் ஒரு யூஎஸ் டாலர் வாங்கலான்னு வைங்க. $84 கொடுத்து $84 இந்தியன் ருப்பீஸை கொடுத்து நீங்கள் ஒரு யூஎஸ் டாலர் யூஎஸில் நீங்கள் அந்த யூஎஸ் டாலரை வாங்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி அதோடைய ரேட்டு. ஆனால் யூஎஸ் டாலருடைய விலை வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட வந்து $84 உடனடியாக பாக்கெட்டில் $84 இருக்குது, நேராக போய் பேங்க்கில் அந்த $84 கொடுத்துட்டு யூஎஸ் டாலராக கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு யூஎஸ் டாலர் கொடுப்பான் இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு. அப்போது $84 உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை கொடுத்து யூஎஸ் டாலர் ஒரு யூஎஸ் டாலர் வாங்கிட்டு வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சிட்டிங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது யூஎஸ் டாலர் தான் இருக்குது. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் நினச்ச மாதிரியே கரன்சி மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, அதாவது வந்து யூஎஸ் டாலர் வந்து கெயின் ஆக போகுது அப்படின்னா இப்போ வந்து யூஎஸ் டாலருடைய மதிப்பு $85 ஆயிடுச்சு. அதாவது வந்து ஒரு யூஎஸ் டாலரை நம்ம வாங்கணும்னா முதல்ல $84 கொடுத்தா இப்போ $85 கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது யூஎஸ் டாலர் தான் இருக்குது, ஏன்னா நீங்கள் முன்னாடியே மாற்றி வச்சிட்டிங்க. இப்போ நேராக பேங்க் ஓடி போய் நீங்கள் வந்து அந்த ஒரு யூஎஸ் டாலரை நீங்கள் பேங்க்காரங்கிட்ட கொடுக்குறீங்க, இந்தியன் ருப்பீஸ் கொடுங்க அப்படின்னா அன்னைக்கு ரேட்டுக்கு $85 இருக்குது, $85 கொடுக்குறான். அப்போது உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய $84 இந்தியன் ருப்பீஸை இப்போ $85 ஆக்கிட்டீங்க, கரெக்டுங்களா. ஏன்னா இந்த ட்ரேட் பண்ணது மூலமாக அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த $1 உங்களுக்கு லாபம் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது. இப்படி இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபோரெக்ஸ் மார்க்கெட். இது எதனால் இந்த கரன்சியுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நிறைய எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டுடைய கரன்சி அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தும் இன்ஃப்ளேஷனும் இதெல்லாம் பொறுத்தது தான் இருக்குது, ஓகேங்களா. அப்படி இல்லாமல்
ஒரு நாட்டுடைய கரன்சி இன்னொரு நாட்டுடைய கரன்சியை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கும் உண்டான சப்ளை அண்ட் டிமாண்ட் இம்பேலன்ஸ் தான் வந்து ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரன்சி மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரன்சி ட்ரேடிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் நிறைய ஃபேக்டர் இருக்குது, அதை அப்புறமா பார்ப்போம். ஆனால் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த கமாடிட்டி மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அந்த டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா கூட ஃபோரெக்ஸ் மார்க்கெட் டச் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுடைய டோட்டல் கரன்சியவே ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இது ரொம்ப பெரிய மார்க்கெட். ஒரு நாளைக்கே வந்து $1 trillion வந்து டிரான்சாக்ஷன் ஆகும். இப்போ நம்ம இந்தியாவுடைய மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $4 trillion இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. $4 to $5 trillion நடுவுக்குள்ளே இருக்கும். இப்போது இந்த யூஎஸ் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டுடைய மொத்த வேல்யூவே, ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவே $4 trillion இருக்குன்னா, இங்கே ஒரே நாளே அசால்ட்டாக $3-4 trillion டோட்டலாக ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ ஏன்னா குளோபல் லெவலில் எல்லா நாடுமே சேர்ந்து கரன்சியை வந்து கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு மேஜர் பார்ட்டிசிபேட்ஸ் பேங்க் தான். ஸோ பேங்க் தான் வந்து இந்த கரன்சியை மேஜராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள். அதனால் வந்து இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது ஆப்வியஸ்லி இது உங்களுக்கு ஆச்சரியம் எதுவும் இருக்காது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு பணம் கொடுத்து வாங்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கரன்சி மார்க்கெட் வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஃப்யூச்சரில் வேணால் அந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறது மூலமாக கிளியராக வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நிறைய நாலேஜ், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கு, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பற்றின நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.